கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி யோபு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும்போது குறைவை காணமாட்டீர் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தை குறித்து நாம் கடந்த சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த வருடத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம், உன்மேல் பிரசன்னமாகி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று சொல்லி இந்த வருடம் முழுவதும் இனி வரப்போகிற வருடங்கள் எல்லாம் தேவன் தம்முடைய சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார் என்று சொல்லி இது ஒரு சமாதானத்தின் ஆண்டு என்று சொல்லி நாம் வாக்குத்தத்தத்தை பெற்று நாம் அவைகளை குறித்து நாம் இன்னும் அநேக காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் வாசித்த வசனத்திலும் உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூடாரம் என்று சொன்னால் நாம் வாழ்கிற நம்முடைய வீடு, நாம் வாழ்கிற இடம்தான் நம்முடைய கூடாரம். இந்த கூடாரம் எப்படி இருக்க வேண்டும்? சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். அநேகருடைய கூடாரங்களை நாம் பார்க்கும் பொழுது, அநேக வீடுகளை நாம் உற்று பார்க்கும் பொழுது அந்த வீட்டிற்குள்ளாக நாம் அநேக காரியங்களை நாம் கவனிக்க முடியும். சில நேரங்களில் சண்டைகள், அலறல்கள், கூக்குரல்கள், கண்ணீர், இப்படி நிறைய காரியங்களை நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான காரியங்கள் நிறைந்த ஒரு கூடாரம் நிச்சயமாக சமாதானத்தோடு இருக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், உன் கூடாரம் சமாதானத்தினால் நிறைந்திருக்கும், உன்னுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், அவைகளிலே குறைவை காண மாட்டீர் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக வாக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வீட்டிற்குள்ளாக அந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? சில கூடாரங்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஆகான் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாபத்தீடானவைகளை கொண்டு வந்து கூடாரத்திற்குள்ளாக அவன் ஒளித்து வைத்த பொழுது அங்கு ஒரு பெரிய தோல்வியை அவர்கள் காண்கிறார்கள். நம்முடைய கூடாரத்திற்குள்ளாக சாபமான காரியங்கள் இருக்குமானால் நாம் சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக தோல்விகளை நாம் சந்திக்க நேரிடுகிறதா இருக்கிறது. 106ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த கூடாரங்களிலே அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் சில காரியங்களை குறித்து நாம் முறுமுறுக்கிறோம். நடக்காதவைகளை குறித்து, ஒருவேளை தாமதமாகிற சூழ்நிலையிலே நம் கூடாரங்களிலே நாம் முறுமுறுக்கிறோம். இன்றைக்கு முறுமுறுப்பின் நிமித்தமாக நாம் சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியாமல் போகிறது. அநேக குடும்பங்களிலே வாதைகள் அல்லது சாபங்கள், பல காரியங்கள் நிமித்தமாக அந்த கூடாரங்கள் நிறைந்திருப்பது நிமித்தமாக சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:10 நாம் வாசிக்கும் பொழுது வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்பின கூடாரம், அந்த கூடாரத்திலே வாதை இருக்காது, அந்த கூடாரத்திலே முறுமுறுப்புகள் இருக்காது, அந்த கூடாரங்களிலே சாபமான காரியங்கள் இருக்காது. அந்த கூடாரம் முழுவதும் சமாதானம் நிறைந்ததாக இருக்கும். அந்த கூடாரத்திலே குறைவுகள் இல்லாதிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக அது சத்தியமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை பொய் சொல்லாது. உடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், அதில் குறைவை காண மாட்டீர் என்று சொல்லும் பொழுது அதை நாம் விசுவாசிப்போமானால் கர்த்தர் நம்முடைய கூடாரமாகிய வீட்டை கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்பி கொடுப்பார். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிற்குள்ளாக அல்லது நம்முடைய கூடாரத்திற்குள்ளாக
சாபத்தீடான காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கு அவைகளை விலக்கி போடுங்கள். கர்த்தருடைய வசனம் இப்படிதான் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாபமான காரியங்களை நம்மை விட்டு அகற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முறுமுறுப்புகளை நம்மை விட்டு அகற்றுவோம். இவைகளெல்லாம் நம்முடைய கூடாரத்திற்குள்ளாக வருமானால் கர்த்தர் கொடுக்கிற சமாதானத்தை நாம் நிச்சயமாக அனுபவிக்க முடியாது. வாதைகள் நம்முடைய கூடாரத்தை நிரப்பும் பொழுது அந்த சமாதானத்தை நாம் இழக்கிறோம். ஆனால் வசனம் இன்றைக்கு சொல்லுகிறது, நம்முடைய கூடாரம் சமாதானத்தினால் நிறைந்திருக்கும், அவைகளிலே குறைவிருக்காது என்று சொல்லி நாம் வாசித்தது போலவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாதை அணுகாதபடிக்கு, எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாதபடிக்கு, சாபத்தீடான காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு இன்றைக்கு உங்கள் கூடாரத்தை கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் போதுமானவராய் இருக்கிறார். நிச்சயமாக அவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் தம்முடைய வாக்கினால் சொன்னதை நம்முடைய கரங்களினால் நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை நிச்சயமாக இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுடைய கூடாரம் குறைவில்லாமல் இருக்கும். சங்கீதத்திலே நான் வாசிக்கிறோம், உன் அலங்கத்திற்குள்ளாக சமாதானம் நிறைந்திருக்கும், அரண்மனைக்குள்ளே சுகம் நிறைந்திருக்கும் என்று சொல்லி அந்த சுகத்தையும் சமாதானத்தையும் கர்த்தர் நிறைவாய் உங்கள் வாழ்க்கையிலே தந்தருள்வாராக. கண்களை மூடி செபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா ஆண்டவரே, அவருடைய கூடாரம் சமாதானத்தினால் நிறைந்திருக்கட்டும், குறைவுகள் இல்லாதிருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த சமாதானத்தை கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்தவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தனை நடத்தும். நீ வரப்போகிற எல்லா வருடங்களிலும் சமாதானம் அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய கூடாரங்களிலே நிலைத்திருக்க கர்த்தனை உதவி செய்வீராக. உடைய அன்பு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். உங்கள் கூடாரம் சமாதானத்தினால் நிறைந்திருக்க காண்பீர்கள். ஆமேன்.